ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட இஞ்சஸ்ட்ரோய் தமிழ் வித்தியாலய கட்டடத்தின் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. மரம் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் கட்டடம் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மலையகத்தில் தற்போது மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. நேற்றைய தினமிரவு வீசிய கடும் மழை காரணமாகவே மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக வகுப்பறை கட்டிடம் மற்றும் கணினி அறை ஆகியனவும் சேதமடைந்துள்ளன. 3 வகுப்பறைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளமையால் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஏனைய வகுப்பறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதேபடி நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காற்றின் வேகம் கடற்பிராந்தியங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதால் மக்களை அவதானமாக செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய வானிலையானது நாடு முழுவதிலும், குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் அத்துடன் மேல் மற்றும் தென்கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் காணப்படும். எவ்வாறாயினும் இவ்வாறான நிலைமை எதிர்வரும் 25ஆம் தேதியிலிருந்து குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சபரகமுக, தென் வடமத்திய மற்றும் வட மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் மற்றும் மேற்கு கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். எவ்வாறாயினும் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.